போர்த்துகீசத்துக்கு பிற்பாடு யாழ் மண்ணை முழுமையாக ஒரு தமிழ் ராச்சியம் கைப்பற்றியதென்றால் அது தமிழ் நிர்வாகத்துக்கு கீழ் இருந்ததென்றால் அது கிட்டண்ணாவால் தான் சாத்தியமானது. கிட்டண்ணா என்று சொன்னால் யார் என்று கேட்கின்ற சூழல் தான் தற்பொழுது யாழ் மண்ணில் இருக்கின்றது. பாடப்புத்தகங்களிலே சங்கிலி மன்னனை படித்திருக்கின்றோம், எல்லாளனை படித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழவில்லை. அண்மை காலத்தில் யாழ் மண்ணில் திறந்த சில புடவை கடைகள் என்றாலும் சரி, வேறு நிகழ்வு என்றாலும் சரி, ஒரு சாதாரண உணவகம் என்றாலும் சரி, அங்கு கூடுகின்ற மக்கள் எங்களுடைய இந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி கிட்டு பூங்கா பகுதியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கிட்டு அண்ணாவினுடைய 33வது நினைவேந்தல் ஆவண காப்பகம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொளி அமையப் போகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வங்கக்கடலிலே காவியமான தளபதி கிட்டு மற்றும் அவரோடு கூட காவியமான 10 வேங்கைகளுடைய 33வது நினைவேந்தல் போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த திடலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டண்ணா என்பவர் ஒரு தமிழின வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நபர். சொல்லுவார்கள், போர்த்துகீசத்துக்கு பிற்பாடு யாழ் மண்ணை முழுமையாக ஒரு தமிழ் ராச்சியம் கைப்பற்றியதென்றால் அது தமிழ் நிர்வாகத்துக்கு கீழ் இருந்ததென்றால் அது கிட்டண்ணாவால் தான் சாத்தியமானது. அதனை சாத்தியமாக்கி காட்டினார் என்பது இந்த மண்ணினுடைய வரலாறு. அந்த வகையிலே போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கிட்டண்ணாவினுடைய 33வது நினைவு நாளிலே நல்லூர் தியாக தீபம் ஆவண காப்பகம், தியாக தீபம் திலீபன் ஆவண காப்பகம் கிட்டண்ணாவினுடைய வரலாற்றையும் இங்கு ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய வீர புதல்வர்கள் இந்த மண்ணிலே நிகழ்த்திய வீர சாதனைகளையும் அவர்களுடைய ஆளுமையையும் எடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களிடத்திலே இருக்கின்றது. நாங்கள் பாடப்புத்தகங்களிலே சங்கிலி மன்னனை படித்திருக்கின்றோம், எல்லாளனை படித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழவில்லை. ஆனால் எங்களுடைய வீர புதல்வர்கள் இந்த மண்ணிலே சாதனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அது ஒரு பெருமைக்குரிய விடயம். அந்த வகையிலே அந்த விடயங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த கடமைப்பாட்டை உணர்ந்தவர்களால்தான் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய வரலாற்றை காட்சிப்படுத்தினோம். இன்றைக்கு கிட்டண்ணாவினுடைய வரலாற்றையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்கள் இவ்வாறான வரலாற்றை காட்சிப்படுத்துகின்ற பணிகள், காத்திரமான பணிகள் எதிர்காலத்திலையும் தொடரும்.
வரலாறு வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் நிறைய போராடி கொண்டிருக்கிறோம். அது அந்த வகையிலே தான் திலீபன் அண்ணாவுடைய ஆவண காப்பகமாக இருக்கட்டும், தற்போது இன்றைய தினம் கிட்டண்ணாவினுடைய ஆவண காப்பகம் நடைபெற்று வருகிறது. அது சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றதா? ஓ, என்னென்னு சொல்லி சொன்னால் கிட்டண்ணா இந்த மண்ணிலே வித்தாகி இன்றோடு 33 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் கிட்டண்ணாவுடைய தலைமுறையில் வாழ்ந்தவர்களுக்கும் மட்டும்தான் கிட்டண்ணாவுடைய வரலாறு தெரிகிறது. ஏனையவர்கள் கூடுதலானவர்கள் கிட்டண்ணா என்று சொன்னால் யார் என்று கேட்கின்ற சூழல்தான் தற்பொழுது யாழ் மண்ணில் இருக்கின்றது. இந்த யாழ் மண்ணை காத்து யாழ் மக்களுடைய வீர வரலாற்றை இந்த தேசிய போராட்ட வரலாற்றிலே பதித்த அந்த தளபதி கிட்டண்ணாவுக்கு யார் என்று கேட்கிற அளவுக்கு தான் தற்பொழுது எங்களுடைய யாழ் மண் இருக்கின்றது. எனவே இன்று நடந்த நினைவேந்தல் நிகழ்வில் கூட கூடுதலானவர்கள் பங்கு கொள்ளவில்லை. உண்மையிலும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே எங்களுடைய தமிழீழ தேசிய தலைமைக்கு அடுத்ததாக இந்த யாழ் மண்ணிலே தன்னுடைய போராட்ட பங்கையும் மக்களுக்கான சேவையை மாற்றிய முதுபெரும் தளபதி தான் கிட்டண்ணா. உண்மையிலே அவர்கள் அந்த வங்கக்கடலிலே சுற்றி வளைக்கப்பட்ட போது எங்களுடைய விடுதலை புலிகளுடைய மரபுக்கு அமைவ அவர்கள் அந்த வங்கக்கடலிலே தங்களுடைய உயிரை கிட்டண்ணா உட்பட 10 வேங்கைகள் அந்த கடலிலே காவியமானார்கள். அந்த வீர வரலாறுகள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் அறியாமல் இருப்பதுதான் எங்களுக்கான கவலை. உண்மையில் தெரியும், நீங்கள் அண்மை காலத்தில் யாழ் மண்ணில் திறந்த சில புடவை கடைகள் என்றாலும் சரி, வேறு நிகழ்வு என்றாலும் சரி, ஒரு சாதாரண உணவகம் என்றாலும் சரி, அங்கே கூடுகின்ற மக்கள் எங்களுடைய இந்த மண்ணுக்காக போராடி தங்கள் உயிர்களை ஈந்தவர்களுடைய நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொள்வது குறைவு. உண்மையில் இந்த மண்ணிலே 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் எங்களுக்காக தங்கள் உயிரை ஈத்தவர்கள். நாங்களும் அந்த மாவீரர்களோடு செங்கலமாடி ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இப்பொழுது அவர்களுடைய அந்த நினைவேந்த நிகழ்வு பணியை இந்த மண்ணிலே நாங்கள் நடாத்தி வருகின்றோம். எனவே இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இந்த கிட்டண்ணா மற்றும் எங்களுடைய தேச விடுதலை போராட்டிலே பேர் குறிப்பிடப்படுகின்ற அந்த வீர சாதனைகளை நகர்த்தியவர்களுடைய வரலாறுகள் நிச்சயம் கடத்தப்பட வேண்டும்.